ரைட், ஓகே. நாங்க இன்றைய தினம் 2000 தொடர்ந்து நாங்க எங்களோட பரீட்சை வினாத்தாள்கள் பகுதி 1 வினாத்தாள்களை அந்த பார்வையிடுறதுனால இன்றைய தினம் நாங்க இன்ஷா அல்லாஹ் 2020ஆம் ஆண்டு நடந்து முடிந்த இறுதியாக நடைபெற்று முடிந்த ஓ லெவல் எக்ஸாம்ல அந்த கலந்துரையாடலை தான் நாங்க பார்க்க போறோம். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இது 7வது பகுதி 1 வினாத்தாள் கலந்துரையாடல் என்று சொல்லி, அதே போல முடிகிற ஒவ்வொரு வினாத்தாள் கலந்துரையாடல் பகுதிகளும் எங்களோட யூடியூப் காணொலிகள்லையும் உங்களுக்கு மீண்டும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு மட்டுமில்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்காக வேண்டி அந்த ஒழுங்கை நாங்க செஞ்சுக்கிறோம். மிக இலகுவாக அவங்க அந்த பகுதிகளை பார்வையிட்டு கொள்ளையிலும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட், நாங்க தொடர்ந்து இன்றைய அந்த வகுப்புல நாங்க அந்த பகுதிக்கு நாங்க போவோம். ரைட், உமேர் ஃபர்ஸ்ட் வினா வாசிக்கிறது. உமேர், தடுத்து எழுத்தில் அமைந்துள்ள சொற்கள் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. நித்திலம் புன்னகை சுடர் வீசிட. இங்கு நித்திலம் என்பது நிலம், மல்லிகை, பவளம், முத்து. முத்து. ரைட், ஓகே. நித்தில புன்னகை சுடர் வீசிட அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். நித்தில புன்னகை சுடர் வீசிட இந்த அடிகள் இடம்பெற இலக்கியம் என்ன உமேர்? என்ன இலக்கியம் இடம்பெற இலக்கியம்? பாரதியார் சுயசரிதை. நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அடி இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். அதாவது அந்த சிறுமியினுடைய அந்த பிள்ளை காதல், பாரதியார் சுயசரிதையில பிள்ளை காதல் பகுதியில அந்த சிறுமியிட வருகைக்காக பாரதியார் எவ்வாறு காத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த சொல்கின்ற அந்த பாடல்ல தலைவியினுடைய சிறப்பு, அந்த சிறுமியினுடைய அழகு சிறப்பு சொல்லப்படுது. அவ இங்க நித்திலம் என்று சொல்லி சொல்றது நிலம், மல்லிகை, பவளம், முத்து அப்படின்னு சொல்லி 4 விடைகள் தரப்பட்டது. நித்திலம் என்பது முத்து என்பதுதான் மிக பொருத்தமான விடை. வெரி குட். 2வது அரபாத் வாசிங்கராஜா. அரபாத். தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும். இங்கு திரை என்பது அலை, மறைப்பு, நீர், ஆடை. அலை. அலை இல்லையா? தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும். இங்கு திரை என்பது உங்களுக்கு தெரியும். என்ன இலக்கியம் இது? இடம்பெற்ற இலக்கியம் குற்றால குறவஞ்சலி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி சொல்றது. வான் கவிகள் செஞ்சும் காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர். காண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது அங்குள்ள அருவிகளானது உயரமான மலைகளில் இருந்து ஊற்றெடுத்து பாய்வதனால அது வானின் வழி ஒழுகுவதாக ஆசிரியர் உயர்வு நவிச்சி அணியை பயன்படுத்தி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலும். ஆகவே அழகான ஒரு இலக்கியமாக அந்த இலக்கியத்தை குற்றால குறவஞ்சியை நாங்க பார்க்கலும். திரிகூட ராசப்ப கவிராயரால பாடப்பட்ட அந்த இலக்கியமாகவே இந்த இடத்துல திரை என்ன படுவது அலை என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், நிரோஸ் வாசிங்கராஜா. நிரோஸ். மஞ்சோனா மரம் மிக அடர்த்தியாய் காற்றுக்கு தலைவிரித்தாடிய உயரமாய் நின்றது. அடர்த்தி என்பதன் எதிர்கருத்து 5. 4 விடைகளையும் பாருங்க ராஜா. அடர்த்தி, நெருக்கம், 5, செறிவு, நொய்து அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அடர்த்தி அப்படின்னு சொல்றது 5 என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், 4வது வினா மரியா வாசிங்கம்மா. மரியா. சிறுமீன் சினையினும் நுண்ணிதே. உண்மை என்பதன் எதிர்கருத்து அருமை, பருமை, சிறு. என்ன நுண்மை என்பதன் எதிர்கருத்து?
நுண்மை என்பதன் எதிர்கருத்து அருமை, பருமை, சிறுமை, வெறுமை அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. யார் சார் சொல்லுங்க பாப்போம். சிறுமை சார். சிறுமை, சிறுமை, பெருமை, சிறுமை அப்படின்னு சொல்லி வருங்க. எதிர்கருத்தலையா கேட்கிறது இல்லையா? நுண்மை உங்களோட பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. தரம் 10 பாட புத்தகத்தை நீங்க எடுத்தா பார்க்கலும். நுண்மை, பருமை அதோட எதிர்கருத்து சொல் பருமை என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். 5வது வினா. ஹஸ்மத் அலி. என் மிதமிஞ்சிய பாயாந்தாங்கொல்லி பட்டத்தை நான் எரித்தாயிற்று. இங்கு மிதமிஞ்சிய என்பதன் பொருள் அளவுக்கு அதிகமான, மிகப்பெரிய, மிக மோசமான, சரியளவான. அளவுக்கு அதிகமான, மிதமிஞ்சிய, அளவுக்கு அதிகமான என்பது பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறேன். மிதமிஞ்சிய பயந்தாங்கொல்லி பட்டத்தை நான் எரித்தாயிற்று. இங்கு மிதமிஞ்சிய என்பதன் பொருள் அளவுக்கு அதிகமான என்று நாங்க பொருளை நாங்க எடுக்கலும். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். 6வது வினா. உமேஷ். பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பின்வருவற்றுள் தொடர்பற்ற சொற்களின் இணைப்பு பிரபுக்கள், குருமார், நீதிபதி, வழக்கறிஞர், ஆசிரியர், மாணவர், பெற்றோர், பிள்ளைகள். பிரபுக்கள், குருமார். மற்றது எல்லாம் எங்களுக்கு ஒன்றோடொன்று தொடர்பற்ற மாதிரி நாங்க பார்க்கலும். தொடர்பற்ற சொற்களாக பிரபுக்கள், குருமார் அப்படின்னு சொல்றத நாங்க எடுக்கணும். ரைட், வெரி குட். அடுத்த வினா 7வது வினா. நிரோஷ். வாசிங்க ராஜா. நிரோஷ். சரி சார். பொருளால் வேறுபட்ட சொற்களை கொண்ட தொகுதி. ஞாயிறு, பகலவன், ஆதவன், துயில், உறக்கம், துஞ்சல், கங்குல், பகல், மதியம், தாரகை, உடு, விண்மீன். கங்குல், பகல், மதியம். கங்குல், ரைட், ஓகே. லேஸ் இங்க பாருங்க. அதாவது பொருளால் வேறுபட்ட சொற்களை கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லி தரப்பட்டு ஞாயிறு, பகலவன், ஆதவன் அது சூரியனை குறிக்கிறது. துயில், உறக்கம், துஞ்சுதல் அதுவும் நித்திரையத்தான் எல்லாமே குறிக்கிறது. கங்குல் இரவு, பகல் மதியம், இது ரெண்டும் பகல் மதியம் என்றது ஒரு பொருள். கங்குல் இரவை குறிக்கிறது. தாரகை, உடு, விண்மீன் இது மூணும் நட்சத்திரங்களை குறிக்கிறது நாங்க பார்க்கலும். அவை பொருளால் வேறுபட்ட சொற்களை கொண்ட தொகுதி. 3வது விடையை நாங்க மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வினா 8வது. அரபாத். மாருதம், பவளம், வலி எனும் சொற்கள் குறிக்கும் பொருள் நிலம், நீர், காற்று, நெருப்பு. காற்று அல்லையா? மாருதம், பவளம், பவனம் என்று சொல்லி வரணும். பவளம் அல்ல, பவனம் என்று சொல்லி மாற்றிக்கொள்ளணும். ரைட், வலி ஆகிய சொற்களை கொண்ட மாருதம், பவனம், வலி என்னும் சொற்கள் குறிக்கும் ஒரு பொருள் காற்று என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ஆகவே நாங்க அந்த முதலாவது 8 வினாக்களை நாங்க பார்த்துட்டோம். தொடர்ந்து நாங்க பார்ப்போம். மரியம் வாசிங்கம்மா அடுத்த வினாவை. மரியம். வெப்சைட் என்பதற்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல் இணையம், வலைத்தளம், மின்னஞ்சல், முகநூல். வலைத்தளம் இல்லையா? வெப்சைட் என்று சொல்றது நாங்க வலைத்தளம். இணையம், இன்டர்நெட் என்று சொல்லி சொல்றது. மின்னஞ்சல் என்ன சொல்றது? மின்னஞ்சல் இமெயில். முகநூல் என்று சொல்றது ஃபேஸ்புக் என்று சொல்லி நாங்க சொல்றோம். ரைட், ஓகே. அடுத்த வினா ஹஸ்மத் அலி வாசிங்க ராஜா.
இளமை குறித்த பிள்ளை என்ற மரபு பெயருக்கு பொருத்தமற்றது. கீரி, தென்னை, பனை, கமுகு. ஓ ஓ இளமை ஓ என்ன பனை. பனை இல்லையா? பனைட இளமை பெயரை எங்களுக்கு தெரியும்டா லேசி இல்லையா? பனைட இளமை பெயர் என்ன சொல்றது? நாங்க போன பேப்பர்லயும் பார்த்தோம். பனைட இளமை பெயர் வடலி என்று சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப கீரி பிள்ளை, தென்னம் பிள்ளை, கமுகு பிள்ளை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிலும் அவை பனைக்கு அந்த பிள்ளை என்றது பொருத்தமற்றது. ஆகவே பனை என்பதுதான் விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட். அடுத்தது 11வது மாஜித். அவன் வீரர் பிரதாபங்கள் பற்றி ஒரு பரணி பாடினார். இங்கு பரணி என்பது புகழ், மெய்கீர்த்தி, வம்சாவளி, சாசனம். என்ன பரணி? புகழ். புகழ் அல்லையா? புகழ் பாடுறது. அதாவது பரணி 1000 யானைகளை கொண்ட போர்க்களத்துல போர் வீரண்ட புகழ் சிறப்புகளை பாடுறதுதான் அந்த பரணி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. ஆகவே புகழ் என்பதுதான் மிக பொருத்தமான விடியாக நாங்க பார்க்கிறோம். மெய்கீர்த்தின்னு சொல்றது ஒருவருடைய புகழை கல்லிலேனும் செப்பேட்டிலேனும் பொறித்து வைக்கிறத நாங்க மெய்கீர்த்தின்னு சொல்லி சொல்றது. வம்சாவளி, சாசனம் என்பன பொருத்தமில்லை. புகழ் என்பதை பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட். அடுத்தது உமேர். எதிர்பொருள் தரும் சொற்களால் அமைந்த இணைமொழி. அரை குறை, ஆதி அந்தம், ஆடிப்பாடி, அக்கம் பக்கம். என்ன எதிர்பொருள் தரும் சொற்கள் அமைந்த இணைமொழி? ஆதி அந்தம் 2வது. ஆதி என்று சொல்றது தொடக்கம், அந்தம் என்று சொல்றது முடிவு இல்லையா? அப்ப எதிர்பொருளை தாருது. அப்ப இணைமொழிகள்ல ஒரே பொருளை தார இணைமொழி தான் அரைக்குறை, ஆடிப்பாடி, அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே பொருளை தாருது. அதே போல எதிர்பொருளை தார இணைமொழிகள் இது ஓசை நயம் உடைய இணைமொழிகளும் காணப்படுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இணைமொழிகளை நாங்க பார்க்கிற நேரம். ரைட். அடுத்த 13வது நிரோஸ். துன்பங்களை பொருட்படுத்தாத எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு மேற்கொள்ளும் தீவிர முயற்சியை விசேடிப்பதற்கு அடைமொழியாக கையாளத்தக்க அருஞ்சொற்றர். அகமும் முகமும் மலர்ந்து அருமை பெருமை அறிந்து ஊனுறக்கம் இன்றி நன்மை தீமை நாடி. ஊனுறக்கம் இன்றி பாருங்க, துன்பங்களை பொருட்படுத்தாது எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு மேற்கொள்ளும் தீவிர முயற்சி விசேடிப்பதற்கு அடைமொழியாக கையாளத்தக்க அருஞ்சொற்றொடர் ஊனுறக்கம் இன்றி அயராது பாடுபட்டான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி அந்த காரியத்தை முடிப்பதற்காகவே. ரைட். ஓகே, வெரி குட். அடுத்து 14வது மரியா. அரைச்சுவடியில் உள்ள எழுத்து முறைப்படி சொற்களை நிரப்பட்டு சொற்களின் பொருளை தரும் நூல். நிகண்டு, கலைக்களஞ்சியம், சொற்தொகுதி, அகராதி. அகராதி இல்லையா? அரிச்சுவடியில் உள்ள எழுத்து முறைப்படி சொற்களை நிரட்படுத்தி சொற்களின் பொருளை தரும் நூலாக நாங்க பார்க்கிறது அகராதியை நாங்க சொல்லிடும். ரைட். ஓகே. அடுத்த விட 15வது அஸ்மத் அலி. கூற வந்த விடயத்தோடு தொடர்பில்லாத விடயங்களை கூறுதல். குன்ற கூறல், மற்றொன்று விரித்தல், கூறியது கூறல், மிகைப்பட கூறல். குன்றக்கூறல். கூற வந்த விடயத்தோடு தொடர்பில்லாத விடயங்களை கூறல்.
கூற வந்த விடயத்துல குறைச்சி கூறினா மற்றொன்று கூறல். வேறொன்று மற்றொன்று விரித்தல் மற்றொன்று விரித்தல். அதுதான் பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். மற்றொன்று விரித்தல் என்பதை பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். மாஜித், மாஜித் வாசிங் ராஜா. ஸ்கிரீன் வருது இல்ல சார். ரைட். உமேர், அஞ்சிலே வளையாதது 50 வளையுமா என்ற பழமொழிக்கு மிக நெருக்கமான பிரிதோர் பழமொழி. 6 சாவு 100 சாவு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மற்றும் இளமை கல்வி சிலையில் எழுத்து, நாய் வாளை நிமிர்த்த முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் 2வது. அதான் சிறுவயது 5 வளையாதது 50 வளையுமா என்ற பழமொழிக்கு மிக நெருக்கமான பிரிதொரு பழமொழியாக நாங்க பார்க்கிற நேரம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், ஓகே. அடுத்த விட நிரோஸ் வாசிங்க ராஜா. அடுத்த வினாவை. தகுதியற்றவர்களிடம் சேரும் அரும்பொருள் அழிவுக்குள்ளாகும் என்பதை வலியுறுத்தும் ஊமை தொடர். ஆடத் தெரியாதவன் முற்றம் கோணல் என்றது போல, ஆற்றிற்கரைத்த புலி போல, குரங்கின் கை பூமாலை போல, காட்டில் எரிந்த நிலா போல. குரங்கின் கை பூமாலை போல. பாருங்க, தகுதி அற்றவர்களிடம் சேரும் அரும்பொருள் அழிவுக்குள்ளாகும் என்பதை வலியுறுத்தும் உவமை தொடர் குரங்கின் கை பூமாலை போல. அப்ப குரங்குக்கு தகுதி, அது பூமாலை வச்சுக்கொள்ள தகுதி இல்ல, கிடைத்து அது என்ன செய்யும், பிச்சு நாசமாக்கிடும். உங்களுக்கு தெரியும் தத்தை விடு தூதுல. அதாவது பொருத்தமற்றவர்களுக்கு பெண் கிடைக்கிறது, குரங்குட கையில பூமாலை கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அழகாக சரவணமுத்து பிள்ளை சொல்றத நாங்க பார்க்கலும். ரைட். அரஃபாத். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி என்ற தொடரால் உணர்த்தப்படுவன. செழிப்பும் நிலை பேரும், பசுமையும் இளமையும், அழகும் இளமையும், உயரமும் ஆழமும். செழிப்பும் நிலை பேரும். செழிப்பும் நிலை பேரும் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ஆள் போல் தலைத்து, ஆலமரம் போல் பெரிதாக தலைத்து, அருகு போல் வேரூன்றி. அதாவது எந்த வெள்ளம் வந்தாலும் சரி அருகு அழித்து விட முடியாது. புயல் கால மரங்கள் வீழ்ந்தாலும் அருகு தப்பிக்கப்படுது. நாங்க மரம் என்பது உயர்திணை அப்படின்ற பாடத்துல. இந்த இடத்துல செழிப்பும் நிலை பேரும் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், ஓகே. அடுத்த வினா மரியா. மரியா, அஸ்மத் அலி வாசிங்க ராஜா. அஸ்மத் அலி. மாஜித். அழகான நடைவண்டி அசைந்தாடும் கிளிகிழிப்பை. கிளிகிழிப்பை என்ற சொல்லின் உள்ள கிளிகிளி என்பது இணைமொழி, அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, அடுக்கிடுக்கு தொடர், இரட்டை கிளவி. இரட்டை கிளவி இல்லையா? சல சல கம கம கிளி கிளி குழு குழு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். இரட்டை கிளவியாக நாங்க சொல்லும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். 20வது வினா. நிரோஸ். நாத்தோமில் உரை பதற கதும என உற்றெழுந்து. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள விரிவு பொருள் தரும் ஒலிக்குறிப்பு சொல் தோம் கதும் பதற உற்று. உற்று. நாத்தோமில் உரை பதற கதும்
என உற்றெழுந்து இத்தொடரில் இடம்பெற்றுள்ள விரைவு பொருள் தரும் ஒலிக்குறிப்பு சொல். விரைவு பொருளை தார ஒலிக்குறிப்பு சொல்லாக இதுல இதை நாங்க பார்க்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த அடி இடம்பெற இலக்கியம் மகாபாரதம். கிருட்டினன் தூது சருக்கமாக நாங்க பார்க்கலும். அதாவது வீமனுடைய அந்த கோப உணர்வு தான் இங்க எடுத்து காட்டப்படுது. ஆகவே அவன் நாவிலிருந்து வார வார்த்தைகள் குளர விரைவாக எழுந்தான் என்று சொல்லப்படுது. அப்ப கதும் என்பதுதான் விரைவு பொருளை தரும் ஒலிக்குறிப்பு சொல்லாக நாங்க பார்க்கலும். இரண்டாவது விடதான் மிக பொருத்தமானது. கதும் அப்படின்னு சொல்லி சொல்ல நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்தது உமேர் வாசிங்க ராஜா. பின்வரும் ஒவ்வொரு வினாக்கும் மிக சரியான விடையை தெரிவு செய்க. கஹரம் எச் எனும் ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். கடல், ஆக்கம், மங்கை, அகம். அகம் நாலாவது வினா. லேசா புள்ளிகள் எடுக்கிற ஒரு வினாவாக நாங்க பார்க்கிறோம். இலக்கண பகுதிகள் நல்லா யாது வச்சுக்கும். இப்படி வரும். எச் சவுண்ட்ல, ஜி சவுண்ட்ல எப்படி கஹரம் உரிக்கிறது, கே சவுண்ட்ல. அதாவது இந்த வல்லின எழுத்துக்கள் என்ன செய்யும்னு சொன்னா மாற்றொலிகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவை இதுல லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் எச் சவுண்ட்ல வருது. மத்த மங்கை, ஆக்கம், கடல் எல்லாம் வித்தியாசமான சவுண்ட்ல வாரத பார்க்கணும். எச் சவுண்ட்ல அகம் என்பது பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட். அடுத்த வினா. நிரோஸ். பின்வருவனற்றுள் இடைநிலை பெற்றமைந்த பெயர் பகுபதம். உண்டான், பொங்கும், அறிஞன், அரசன். அறிஞன் இல்லையா? நீங்க நல்ல நினைக்கிறேன். போன 2019 வினாத்தால இந்த வினா வந்திக்குதோ தெரியா. என்னமோ ஒரு வினா ஒன்று இடம்பெற்றதை நாங்க பார்க்கிறோம். 17, 18, 19 நாங்க பார்த்தோம். அந்த இதுகள் உள்ளுக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப அப்படி வரவும் மேலும் பின்வருவனவற்றுள் இடைநிலை பெற்றமைந்த பெயர் பாகுபதம். அறிஞன், வலைஞன், கலைஞன் இதுல சொல் இஞ்சென்ற அந்த இடைநிலை தான் பேர் இடைநிலையாக நாங்க பார்க்கலும் என்று சொல்லி நான் தெளிவா சொன்னேன். பாருங்க, அந்த வினா இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்தது அரஃபாத். பின்வருவனற்றுள் பெயரடை குறைவாக, இனிமையான, விரைந்து, விரைவில். இனிமையான அல்லையா? இனிமையான பாடல், இனிமையான உணவு அப்படின்னு சொல்லி நாங்க பெயரடையாக நாங்க பயன்படுத்தலும். விரைந்து அது எச்சமாக நாங்க பயன்படுத்தலும். வினை எச்சமாக விரைந்து சென்றான், விரைவில் வருவான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி. ஆகவே இனிமையான என்பதுதான் மிக பொருத்தமான பெயரடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட். ஓகே. அடுத்த வினா மாஜித். பின்வருவனற்றுள் வேற்றுமை பொருளால் வேறுபடும் தொடர். வான்மதி, உச்சித்திலகம், மண்ணைக்கோபுரம், சுவர் கடிகாரம். வேற்றுமை பொருளால் வேறுபடும் தொடர். வான்மதி என்ன விட? உச்சித்திலகம். உச்சித்திலகம் கொஞ்சம் கஷ்டமாய்க்குது இல்லையா? வேற்றுமை பொருள், அதாவது உங்களுக்கு தெரியும் வேற்றுமை பொருள், அதாவது வானினது மதி, உச்சினது திலகம், சுவர் கடிகாரம் அப்படின்னு சொல்லி நாங்க சுவரினது கடிகாரம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். இந்த இடத்துல பொருத்தமற்றது ராஜா மணிக்கோபுரம் என்பது பொருத்தமற்றதாக நாங்க பார்க்கலும். மணிக்கோபுரம் அப்படின்னு சொல்றதுதான் பொருளால் வேறுபடும் தொடராக நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்தது 25வது நிரோஸ் வாசிங்க ராஜா. கெடுதல் விகாரம் இடம்பெற்று புணர்ந்தது. ஊர் பெயர் மரவேர்,
நிலாமுற்றம் மலரிதழ் ஓ மரவேர் மரவேர் இல்லையா, மரம் சகவேர் மரவேர். இலகுவாக பாருங்க ராஜா, சில வினாக்கள் உங்களுக்கு ஆக லேசா கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். மரவேர் என்பதுதான் பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். அடுத்த வினா, அடுத்த வினா அவன் நீதியுணர்வு உள்ளவன், அவன் தவறு செய்ய மாட்டான். மேற்படி இரு வாக்கியங்களையும் இதே ஒழுங்கில் தக்க ரீதியாக இணைப்பதற்கு பொருத்தமான இணைப்பிடை சொல். ஓ. ஆனால், ஆகையால், ஆயினும், எனினும். ஆகையால் அவன் நீதியுணர்வு உள்ளவன், ஆகையால் அவன் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்ய மாட்டான் இல்லையா, ரைட், வெரி குட், கேட்டிக்காக, ரைட். அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். ரைட், அடுத்து 27வது உமேர். காகம் போல் அவன் விழுந்தவரில் வேலி ஓரம் எல்லாம் கரைந்து திரிவானோ. இங்கு விழுந்தவள் என்பது படற்கை வினைமுற்று, தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், பெண் பால் வினைமுற்று. தொழிற்பெயர் விழுந்தவள் என்று சொல்லக்கொள்ளே பெண்பால் வினைமுற்று. விழுந்தவள் வேலி ஓரமெல்லாம் வினையாளனை வினையால் அணையும் பெயர் இல்லையா, வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். விழுந்தவளின், விழுந்தவன், அதாவது ராஜா வினைச்சொல் வேற்றுமை ஏற்காது, ஏற்ற அது வினைச்சொல் ஆகாது, வினையால் அணையும் பெயராக முடியும். அப்ப நாங்க விழுந்த, அதாவது விழுந்தாள் என்றது விழுந்தவளின் அப்படின்னு சொல்லி 5ஆம் வேற்றுமை உறுப்பை ஏற்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே விழுந்தவள் என்பது இங்க சொல்றது வினையால் அணையும் பெயர் தான் மிக பொருத்தமான விதையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வினா பாருங்க, அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்கள். அது 3, இந்த 3க்கும் விடையை கண்டுபிடிங்க பாப்போம் டக்குன்னு.
சரியா? ரைட். பாப்போம். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி எது? நாலாவது நாலாவது இல்லையா? ஏஹும் என்று வரையில, அதாவது கொஞ்சம் இருங்க. ஏஹம் என்று சொல்லித்தான் வரணும். ஏஹம் ஏஹும் என்று சொல்லி பட்டிக்குது. ஏகம், ஏகாந்தம், ஏகுதல், ஏங்குதல். அதான் பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி. ரைட், ஓகே. நாங்க அடுத்து மூணாவது ஏ வரையலாம். மூணாவது ஏபில அதுல ராஜா அத்தான் இப்ப இதுல நாங்க பாக்குற அகராதி ஒழுங்குல அமைகிற சொற்கள் நாங்க பாக்குற நேரம் முதலாவது லெட்டர்ஸ நாங்க பார்க்கணும். அப்படி இல்லாட்டி நாங்க அதுல ரெண்டாவது லெட்டர்ஸ் தான் நாங்க பார்க்கணும். அப்படி பாக்குற நேரம் தாளம், தாரை அப்படின்ற சொல்லுக்கு இடையில இன்னும் பிரச்சனை ஒன்று வாரதை நாங்க பார்க்கலும். ஆனா இதுல அப்படி இல்லை. ஏகம், ஏகாந்தம், ஏகுதல், ஏங்குதல் அப்படின்னு சொல்லி இடம்பெறுவதை நாங்க பார்க்கலாம். சரியா? அடுத்தது 29வதுக்கு எது விட? நாலாவதா? உவமை தொகை தேன்பொலி, தேன் போன்ற மொழி, மலர் முகம், மலர் போன்ற முகம், நெருப்பு பசி, நெருப்பு போன்ற பசி அப்படின்னு சொல்லி எடுக்கலும். அது உவமை தொகைக்கு எடுக்கலும். பண்பு தொகை அதாவது ரெண்டாவது வினைத்தொகை அல்ல, ஆடு, குதிரை, பாடு பொருள், காடு, கரம்பை. அதை நாங்க வினைத்தொகையாக எடுக்கலாது. பாடு பொருள் பாடிய, பாடுகின்ற, பாடும் பொருள் என்று எடுக்கலும். ஆடு குதிரை ஆடிய, ஆடுகின்ற, ஆடும் குதிரை என்று சொல்லி எடுக்கலும். காடு கரம்பைய அப்படி வினைத்தொகைக்கு நாங்க சொல்ல இயலாது. ஆகவே அதான் பொருத்தமற்ற தொகுதியாக நாங்க சொல்லலும். இரண்டாவது விடயத்தை நாங்க பார்க்கலும். ரைட். 30வது பாருங்க. 30வது எத்தனாவது விட? படர்க்கை வினை. ஆடுகிறான், ஓடுவான், படித்தான். எல்லாம் படர்க்கை வினை தானே ராஜா. அவன் ஆடுகிறான், அவன் ஓடுவான், அவன் படித்தான். எல்லாம் படர்க்கைக்கு சொந்தமானதே. பாங்க சொல்றாங்க, கொஞ்சம் பாருங்க.
ரைட், பாருங்கம்மா, தன்மை வினை வந்தேன் சென்றோம் பார்ப்பேன். அப்ப அது சரி இல்லையா? தன்மை நான், நாங்கள், நாம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ளே. முன்னிலை வினை செய்வாய், நீ செய்வாய், ஓடுங்கள் ஒளியாய். படற்கை வினை ஆடுகிறான் ஓடுவான் படித்தான். வியங்கோல் வினைராஜன் நான் நல்லா செலுத்த க விகுதி பெற்று வரணும், இல்லாட்டி அட்டும் விகுதி பெற்று வரணும். செல்வாய் என்று சொல்றது வியங்கோல் வினை அல்ல இல்லையா? அது முன்னிலை வினையாகத்தான் நாங்க பார்க்கிறோம். வியங்கோல் வினைக்கு வாழ்க, கொளிக, தருக, கூறுக, பெய்யட்டும், ஒளியட்டும், அட்டும் விகுதியும் க விகுதியும் பெற்று மட்டும்தான் என்ன செய்ய இயலும் என்று சொன்னா இந்த வியங்கோல் வினைகள் இடம்பெற முடியும் அப்படின்றதை யாது வச்சுக்கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு இலகுவாக என்ன செய்யணும் என்று சொன்னா இதுல ஒரு புள்ளியை உங்களுக்கு இழக்க வேண்டி வரும். அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மிகவும் இலகுவான பகுதியாக நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்தது புள்ளிக்கோட்டிட்ட இடத்தை நிரப்புவது. குமேர் வாசிங்க ராஜா. குமேர், புள்ளிக்கோட்டில் இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. மாணவர்கள் நாடகத்துறையில் அனுபவ அறிவினை பெறுவதற்காக கீழே ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கருத்தரங்கு, விரிவுரை, செயலமர்வு, கலந்துரையாடல். என்னது? மாணவர்கள் நாடகத்துறையில் அனுபவ அறிவினை பெறுவதற்காக அனுபவ அறிவு கருத்தரங்கு அல்ல, அதுக்கு சொல்றது செயல் அமர்வு. செயல் அமர்வு அப்படின்னு சொல்லித்தான் அந்த சொல்லால தான் அது குறிக்கிறது. செயல் அமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நல்ல யாது வச்சுக்கொள்ளணும். நாடகத்துறையில் அனுபவ அறிவை பெறுவதற்காக செயல் அமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கருத்தரங்குகள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், செமினார் என்று சொல்லி நாங்க சொல்றது இல்லையா? ரைட், அப்ப அது அனுபவ அறிவை பெறுவதற்காக அது செயல் அமர்வு தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், அடுத்தது வினா. நிரோஸ் வாசிங்க ராஜா. நிரோஸ். கலைந்து, அலைந்து, உழைந்து என கீழே அமைந்த சொற்களை கவிஞன் தொடுத்தான். மோனை, எதுகை, சிலடை, முரண். எதுகை எதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை நாங்க சொல்றது எதுகை என்று சொல்லி சொல்றது. அப்ப லெய்யனா பாருங்க ராஜா, மூணுலையும் கலைந்து, அலைந்து, உழைந்து அப்படின்ற சொற்கள் பாருங்க லேசான ஒரு வினாவாக நாங்க பார்க்கலும். முதலாவது எழுத்து ஒன்றி வரும் என்று சொன்னா அதை நாங்க மோனை என்று சொல்றது. ரெண்டாவது எழுத்து ஒன்றி வரும் என்று சொன்னா அதை நாங்க எதுகை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்ப எதுகை தான் பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கணும். வெரி குட் நிரோஸ். ரைட், அடுத்த வினா. அரபாத். பிறப்புக்களை புகழ்ந்து புலவர்கள் பாடிய பாடல்களில் பெரும்பாலானவை வெறும் கீர் என்றே கொள்ளத்தக்கன. கீர்த்தனை, மெய்கீர்த்திகள், சிற்றிலக்கியங்கள், புனைந்துரைகள். சிற்றிலக்கியம் புலவர்கள் பிரபுக்களை புகழ்ந்து பாடிய பாடல்களில் பெரும்பாலானவை, அதிகமானவை எப்படி கொள்ளத்தக்கன அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ராஜா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதிகமான கற்பனைகள்ல தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அத அரசர்கள் அல்லது பிரபுக்கள் சொல்றது அரசர்களை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா புகழ்ந்து புனைந்துரைகள் தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லி சொல்றதுல புனைந்து கற்பனை செய்துதான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பாடிக்கிறாங்க. பெரும்பாலானவை வெறும் புனைந்துரைகளாகவே கொள்ளத்தக்கன. அதாவது புலவர்கள் ராஜா அந்த அளவு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கற்பனைகள்ல தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பாடல்களை பாடுங்க. இப்ப வீரத்தை சொல்றதுக்காக வேண்டி முத்தொள்ளாயிரத்துல வார ஒரு பாடல் உண்டு. என்னன்னு சொன்னா சேர மன்னன்ட அந்த போர் திறனை சொல்றதுக்காக வேண்டி ஒரு புலவர் பாடுறார். எப்படின்னு சொன்னாராஜா, அவன் யானைகள் சென்று பகை அரசர்களுடைய வெண்கொற்ற குடைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து அந்த பழக்கம் உடையது.
அப்ப அவனை அடித்து கொலை செய்து இவனுக்கு அந்த நில ஆட்சியை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே இந்த என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த மாற்றான் அரசர்களுடைய அந்த வெண்குற்ற குடைகளை எல்லாம் உடைத்து எரிந்து அந்த பறக்க முடியதுனால மாலை நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வானத்தில் இருக்கிற மதியையும் நிலவையும் ஒரு மாற்றான் அரசனுடைய வெண்கொற்ற குடைன்னு சொல்லி நினைச்சு என்ன சொன்னா அடித்து நொறுக்கிறதுக்கு தன்னுடைய துதிக்கையை நீட்டியதாக சொல்லப்படுது. ஆகவே கற்பனைகள் தான், புனைந்துரைகள் தான் அதிகமாக நாங்க பெரும்பாலானவை வெறும் புனைந்துரைகள் என்றே கொள்ளத்தக்கன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வினா வாசிக்கிற அஸ்மத் அலி வாசிக்கலுமா? அடுத்த வினா வாசிக்கிறது. ரைட், ஓகே. நிரோஸ் வாசிக்கிறாஜா. நிரோஸ். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இந்த ஆண்டுக்கான கீடு ஏழை மக்களுக்கு சார்பானதாக அமையும் என்று நிதியமைச்சர் கூறினார். பிரேரணை பாதீடு முன்மொழிவு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இந்த ஆண்டுக்கான ஏழை மக்களுக்கு சார்பாக அமையும் என்று நிதி அமைச்சர் கூறினார். நிதி அமைச்சரால பாராளுமன்றத்தில் என்ன சமர்ப்பிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வருடமும் என்ன ஒவ்வொரு வருடமும் நிதி அமைச்சரால பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுறது என்ன? பட்ஜெட் என்று சொல்லி பட்ஜெட் என்று சொல்லி சொல்றாரு. தமிழ் சொல் என்ன பட்ஜெட்டுக்கு? பாதீடு சார். பாதீடு, ஆண்டுக்கான பாதீடு. அந்த சொல்லாட்சிகள் எல்லாம் பார்த்து கொள்ளணும். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இந்த ஆண்டுக்கான பாதீடு ஏழை மக்களுக்கு சார்பானதாக அமையும் என்று நிதி அமைச்சர் கூறினார். ரைட், அடுத்தது அரபாத் 35வது. அரபாத். மாஜித் வாசிக்கிறாஜ. மாஜித். ரைட், உமேர் வாசிக்கிறாஜ. உமேர். வாக்கியங்களின் முற்பகுதிக்கு பொருத்தமான முடிக்கும் பாதியை தெரிவு செய்க. உழைக்கும் கரங்கள் உன்னதமானவை என்ற உண்மை உணரப்பட வேண்டியன, உணரத்தக்கவை, உணரத்தக்கன, உணரப்பட வேண்டியது. உணரப்பட வேண்டியது. உணரப்பட வேண்டியது. ரைட், ஓகே, வெரி குட். உணரப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லித்தான் முடிக்கணும். என்ற உண்மை உணரப்பட வேண்டியது. ரைட், வெரி குட். அடுத்தது நிரோஸ். உயர்தரத்தில் பயில்வதற்கு எங்களில் பெரும்பாலானவர்கள் கணினித்துறையையும் சிலர் விஞ்ஞானத்துறையையும் நான் கலைத்துறையிலும் தெரிவு செய்தனர், தெரிவு செய்தோம், தெரிவு செய்தார்கள், தெரிவு செய்தேன், தெரிவு செய்தோம். உயர்தரத்தில் பயில்வதற்கு எங்களில் பெரும்பாலானவர்கள் கணிதத்துறையையும் சிலர் விஞ்ஞானத்துறையையும் நான் கலைத்துறையையும் தெரிவு செய்தோம். தெரிவு செய்தேன் என்று சொல்லி முடிக்கலாது, தெரிவு செய்தோம் என்றுதான் அந்த இடத்துல முடிக்கணும். நான் என்று வந்தாலும் ராஜா, இங்க பெரும்பாலானவர்கள் கணிதத்துறையையும் சிலர் விஞ்ஞானத்துறையையும் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் சிலர் விஞ்ஞானத்துறையையும் நான் கலைத்துறையையும் தெரிவு செய்தோம் என்று சொல்லித்தான் நாங்க முடிக்கணும். ரைட், ரைட். பாடல வாசிங்குமே.
தரப்பட்டுள்ள பாடலை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கோவிலின் மணிகள் ஆர்ப்ப, குயிலினம் வரவு கூற, சேவல்கள் சிறகு கொட்டி செங்கதினை விழிக்க செய்ய, பாவியர் உள்ளம் போலும் கலங்கும் புதைக்கிளை கொள்ள, தேவருக்கும் தேவனான பகல்வன் தேரில் வந்தான். ரைட், ஓகே. அரஃபாத் வாசிங்க ராஜா. அரஃபாத். தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கோவிலில் மணிகள் ஆர்ப்ப, குயிலிலம் வரவு கூற, சேவல்கள் சிறகு கொட்டி செகத்தினை விழிக்கச் செய்ய, பாவியர் உள்ளம் போலும் கங்குலம் பதுங்கிக் கொள்ள, தேவர்க்கும் தேவனான பகலவன் தேரில் வந்தான். ரைட், முதலாவது கேள்வி வாசிங்க அரஃபாத். இப்பாடல் விவரிக்கும் பிரதான விடயம் யாது? பகற்பொழுது, சூரியோதயம், உலகம் விழிப்படைதல், காலை நிகழ்ச்சிகள். சூரியோதயம். சூரியோதயம் இல்லையா? பகலவன் தேரில் வந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியும் பகலவன் அது வந்து சொல்ற சூரியன், அவன் தேர்ல வாரான், தேவருக்கும் தேவனான பகல். அதாவது அதை நாங்க செங்கதிரோன் தேர்காலும் பரிகாலும் வலுகும் என்று சொல்றோம். இங்க குற்றால குறவஞ்சில அது தேர்ல தான் வருவதாக சொல்லப்படுது. இந்த மலைகள்ல உள்ள அந்த அருவிகள் வானின் வழி ஒழுகுவதால் அந்த கால்கள் வழுக்குவதாக, தேர் சில்லுகளும் அந்த குதிரைகளோட கால்களும் வழுக்கி செல்வதாக அங்கு சொல்லப்படுறது நயமாக நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல சூரியோதயம் தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், அடுத்தது 38வது உமேர். சேகத்தினை விழிக்க செய்ய என்ற தொடரில் சேகம் என்ற சொல்லால் உணர்த்தப்படுவது வானம், உயிரினம், இரவு, பொழுது. பொழுது செகத்தினை விழிக்க செய்ய. அப்ப இங்கு செகம் உயிரினம் சார். உயிரினம் இல்லையா? உயிரினம் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், உலகம் அல்லது அந்த இடத்துல செகம் அப்படின்னு சொல்றது உயிரினத்தை தான் குறிக்கும். இந்த உயிரினம் எல்லாம் எழச் செய்ய, விழிக்க செய்ய, விழிக்கன்னு சொன்ன எலும்ப செய்ய, கங்குலும் பாவியர் உள்ளம் போலும் கங்குலும் பதங்கி கொள்ள. அந்த பாவியர்கிட்ட உள்ளம் போல என்ன செய்து இருள் ஒளிந்து கொள்ளுது. அப்படி நேரத்துலதான் சூரியன் வாரான் என்று சொல்லப்படுது. அடுத்து பாருங்க ராஜா, மாஜித் வாசிக்கலுமா? மாஜித். இங்கு கையாளப்பட்டுள்ள உவமை அணியின் உவமான உவமயங்களுக்கு இடையிலான பொதுத்தன்மை அது. இருள், ஒளி, அழகு, செம்மை. என்னது? ஒளி சார். ஒளி, கங்குல். பாருங்க ராஜா, என்ன சொல்லப்படுது? இருள். இருள் அல்லையா? இருள் தான் நாங்க பார்க்கலாம். அதாவது இந்த இருள் ஒளிந்து கொள்வதைத்தான் ஆசிரியர் சொல்றாரு. அந்த பாவிகளோட உள்ளம் போலும் என்ன செய்யுதுன்னு சொன்னா பதுங்கிக் கொள்வது. அப்ப இங்கு கையாளப்பட்டுள்ள உவமை அணியின் உவமானம் உவமயங்களுக்கு இடையிலான பொதுத்தன்மையாக இருள் என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், ரைட். 40வது வினா அரஃபாத் வாசிங்க ராஜா. அரஃபாத். கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கேற்ற பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. எனினும் அவர் கண்ட கனவுகள் இன்னும் நானாகவில்லை. இன்னும் ராஜா இன்னும் நனவாகவில்லை. ரைட், ஓகே.
சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். அந்த தாழ்வுகளும் மூடத்தனங்களும் இன்று அகன்று விட்டன. வாசிங்க. தனங்களும் இன்று அகன்று விட்டனவா? மூடத்தனங்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார். மகாகவி பாரதியார் மறைந்து 100 ஆண்டுகள் ஆகின்றன. இது தொடர் சரி வரும் என்று சொல்லி பாருங்க. ஊனால 4 விடையும் ஊனால தான் தொடருது. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த order வரும்? மூணாவது order வாசிங்க ராஜா ஒரு ஆள். மகாகவி பாரதியார் மறைந்து 100 ஆண்டுகள் ஆகின்றன. எனினும் அவர் கண்ட கனவுகள் இன்னும் நனவாகவில்லை. சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். மூடத்தனங்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார். அந்த ஏற்றத்தாழ்வுகளும் மூடத்தனங்களும் இன்று அகன்று விட்டனவா? இன்று அகன்று விட்டனவா அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அதான் பொருத்தமான முன்வைக்கும் முறையாக நாங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. அப்ப ராஜா நாங்க தொடர்ந்து வினாத்தாள்களை நாங்க செஞ்சு கொண்டு வரோம். O-level எக்ஸாமுக்கு வந்தது. தொடர்ந்து உங்களோட வகுப்புல ஒவ்வொரு வினாத்தாளும் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்டு படும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன்.